ஜோதிட சாஸ்திரத்துல 120 வருஷம் சொல்லியிருக்கு. ஆனா வேதம் 100 வருஷம் தான் ஒருத்தர் ஜீவனோட இருக்க முடியும், இருக்கணும் அப்படிங்கிறத விதிச்சிருக்கு. ஜோதிஷம் 120 2 படியும் இருக்கும். அதை தவிர அதிகமும் இருக்கு, குறைச்சலும் இருக்கு. வேதம் சொன்னபடி 100 வருஷம் கரெக்டா பூர்ணமா இருந்து அவர் சுவாமியுடைய ஐக்கியமாயிட்டார். அவர் எப்படி இருந்தாருன்னா, சன்னியாசம் ஆயினத்திலேருந்து எல்லாரும் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், ஒரு சனாதன தர்மம் அப்படின்னா என்னன்னா, சனாதனம்னா உடனே ஏதோ பிராமணா இல்லைன்னா கோவில் இல்லைன்னா பூஜை இப்படி நினச்சிக்கிறா. சனாதனம்னா நெறியோடு வாழுதல், ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு சனாதனம்னு பேர். நம்ம காரியத்தை நம்ம பார்க்கறது, நம்மளால இன்னொரு வாழ்க்கை சிரமம் இல்லாமல் இருக்கிறது, ஒத்துமையாக இருக்கிறது, காலையில் அம்மா அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணுறது, சாயந்தரம் கோவிலுக்கு போகிறது, பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தாலும் குழந்தைகளை சாயந்தரம் வந்து கை காலம் ஸ்லோகம் சொல்ல சொல்கிறது, வேலைக்கு போனால் கூட காலையில் பக்தியோடு இருக்கிறது, சாயந்தரம் விஷ்ணுநாமம் சொல்கிறது, இன்னொரு வாழ்க்கை இடைஞ்சல்லாமல் நம்ம ஒழுக்கமாக வாழ்ந்தாலே சனாதனம்னு பேர். இந்த சனாதனம் எல்லாருக்கும் ஒத்துப்போகும். இவாளுக்கு தான் அவளுக்கு தாங்கிறது கிடையாது. பூமியில் பிறந்த எல்லாருக்கும் சனாதனம்ங்கிறது ஒத்துப்போகும். வாழ்க்கை நெறிக்கு பேர் சனாதனம்னு பேர். சுப்பிரமணிய சுவாமியுடைய அஷ்டோத்திரத்தில் இருந்தேன்னா சனாதனாய நமஹா, சரி மகாவிஷ்ணுடைய அஷ்டோத்திரத்தில் இருந்தேன்னா சனாதனாய நமஹா, பிள்ளையாருடைய சகசநாமத்தில் போய் பார்த்தா சனாதனாய நமஹா. எந்த சனாதனத்தை நம்ம ஒழிக்க முடியுமோ ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு சனாதனம்னு பேர். அந்த சனாதனப்படி வாழ்ந்து காமிச்சு எல்லாரையும் வாழ சொல்லி நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போனவா பெரியவா. இன்னைக்கு காலையில் நம்ம சந்திரசேகர பவனத்தில் கல்யாண உற்சவம் நடந்தது, காமாட்சி கல்யாணம். அந்த காட்சி தான் இப்போ நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். திருவசனூர் ராமகிருஷ்ண பாகவதர் பண்ணி கொடுத்தார். இந்த காமாட்சி கல்யாணத்தில் சிவ அஷ்டபதியில் 3-4 விதம் இருக்குது. அதில் சிவகீதி மாலா அப்படின்னு நம்மளுடைய 62வது பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கார். காஞ்சிபுரத்தில் தான் பகவத்பாதால் மூலாம் நாய பீட்டத்தை நிர்மாணம் பண்ணி அங்கே தான் நடந்துட்டு இருந்தது. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அப்போ ஒரு யுத்தம் இருக்கு. யுத்த பூமியில் வசிக்கக்கூடாதுங்கிறது சன்னியாச தர்மம். அதோடு கூட பங்காரு காமாட்சி அப்போ நம்ம கையில் இருந்தது. பங்காருனா ஸ்வர்ணம். அந்த காமாட்சியை ரட்சிக்கணும். யுத்த காலத்தில் பூஜை பண்ணக்கூடியதாக சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை விக்னம் இல்லாமல் நடக்கணும். இதை மனசில் வச்சுட்டு அங்கிருந்து காசிக்கும் வீசம் அப்படின்னு சொல்லக்கூடியதான காஞ்சிபுரத்திலிருந்து அதுக்கும் அதிகமான இடமா நம்ம கும்பகோணத்தை அவர் தீர்மானம் பண்ணி அந்த 62வது பெரியவா தான் நம்ம கும்பகோணத்துக்கு முதல்ல காஞ்சிபுரத்திலேருந்து இடம்பெயர்ந்து வந்தார். அவர் நேராக வந்துள்ள உடையார்பாளையம் போய் அங்கே ஜமீனுடைய விஷயத்தோடு அந்த அம்பாவை பாதுகாத்து இருந்துட்டு அங்கிருந்து அவன் அந்த ராஜாவுக்கும் தஞ்சாவூர் ராஜாவுக்கும் சம்பந்தம் வந்து தஞ்சாவூர் போயிட்டார். தஞ்சாவூரில் கொஞ்ச காலம் இருந்து இவர் அனுகிரகம் பண்ணதில் பஞ்சங்கள்லாம் தீர்ந்து மழையெல்லாம் வந்து அவள் ரொம்ப பூஜை பண்ணிட்டு இருந்தது பார்த்தோன்னா ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கேயே இருந்துருக்கோன்னு நான் இங்கே இல்லை, பங்காரு காமாட்சிக்கு ஒரு சின்னதாக கோவில் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி ராஜாட்ட சொல்லி கோவில் கட்டிட்டேன். அங்கே அம்பாவை அங்கேயே